Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி டுடே லாஜிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டெலிகிராமில் என்னோடய வியூஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட வெபினார் குரூப்லேயும் சரி, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் சரி, ரெண்டுத்துமே நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஷேர் பண்ண எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். சரி, இதுக்கு கீழே ஏன் நம்ம செல்லிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 செகண்ட், நான் டெலிகிராம் சேனலில் என்னென்ன கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் ஆல். ஓகே, மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் பாருங்கள், இன்றைக்கி காலையில். ஸோ ஏன்னா பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ லோ லெவல் 42,600 பிலோ கட்டானா செல்லிங்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ராவும் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள், 42,500 லெவலில். அதுக்கு கீழே சப்போர்ட் எடுத்துச்சு, ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆச்சுன்னா கீழே வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில், அதாவது நம்மளுடைய வெபினார் குரூப்பில் என்னென்னா, எந்த மாதிரி மூவ் ஆகும், அதாவது நம்ம சும்மா கீழே வரும்ன்றது வேறு, எந்த மாதிரி மூவ் ஆகும், ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி, என்ன ரியாக்ட், என்ன காரணம் சேல் வரதுக்கான காரணம் என்ன, அங்கே ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வரும் அப்படின்ட்டு. ஸோ பேஸும் க்ரியேட் பண்ணி பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப், அதுக்கப்புறம் என்ன பண்ணு, புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். ஏன்னா போதும், 120 130 பாயிண்ட் கிடச்சா போதும். நம்ம ஒரு சில டைமில் ஃபுல் பாயிண்ட் 1000 பாயிண்ட் போதும், 1000 பாயிண்ட் நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த டைமில் எப்படி பயம் இருக்குன்னா, அந்த ஃபுல் அந்த ஃபீல் அந்த அனுபவிச்சாலும் தெரியும் அது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் வந்து டெலிகிராம் சேனல் எல்லாருக்கும் தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். சார் இங்கே ஏன் சார் நம்ம சேல் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம மார்னிங் அப்டேட் யாராவது பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு மென்ஷன், அதாவது நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரைட்டுங்களா? ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணலாமா? நோ சான்ஸ். இப்போ மிஸ் பண்ண சேனல் பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டு, நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, நமக்கு நல்லா ஃபாலிங் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல, விடுங்க, கண்டினியூவாக எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னா நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணல. நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகணும். ஒன்று, அதாவது இந்த லெவல், இந்த லெவல் வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன் இருந்தது. சரி, அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டார்கெட் எங்கே ஆகுதுன்னா இந்த லெவல் வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேக் டு பேக் போய்ட்டு நம்ம இவ்வளோ தூரம் நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரத்தில் எல்லோரும் எக்ஸிட் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனல் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி. நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஈவினிங் தான் வந்து வரும், உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ இவன சிஸ்டம் இனிமேல் நம்ம வேலை இல்லை, நமக்கு இந்த இடத்துல வந்து இனிமேல் எங்கே போகும் எங்கே வரும் நம்ம தேவையில்லை. நமக்கு உண்டான வேலை என்னமோ அந்த வேலையை க்ளோஸ் பண்ணணும், முடிச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு லாஜிக் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் லைக்ஸு கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி டுடே லாஜிக் பேங்க் நிஃப்டி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.